ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஆல்ரெடி மே மாத சேமிப்பு சேலஞ்ச் வந்து போட்டிருந்தோம். அது வந்து இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜூன் மாத சேமிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். மே மாத சேமிப்பு சேலஞ்சுக்கு எனக்கு ரொம்பவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ இந்த மாத சேமிப்பை நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ நீங்கள் டெய்லி கேலண்டர் சேமிப்பு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்கிற சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கேம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கி சீட், அதாவது குலுக்கல் சீட்டு முறை. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம வந்து சீட்டில் எழுதி போட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டெய்லி குலுக்கி ஒரு சீட் எடுத்தோம் அப்படின்னா அந்த சீட்டில் என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து நம்ம அன்னைக்கு வந்து ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம். இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எழுதிக்கோங்க. எனக்கு வந்து மந்த் எண்டில் 5000 வரணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு மந்த் எண்டில் ஒரு 2000 போதும், 3000 போதும், இல்லை 5000க்கு மேலே வரணும் அப்படின்னா நான் எழுதியிருக்கிற அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை 5000க்கு மேலே வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதிகமாக எழுதி வச்சு நோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நோட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதை நம்ம டெய்லி குலுக்கி வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து டெய்லி உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் வந்து 30 days அப்படின்றதுனால 10 நாள் வந்து 100 ரூபாய், அதாவது 10 சீட்டில் வந்து 100 ரூபாய் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் 10 சீட்டில் வந்து 150 ரூபாய் எழுதியிருக்கிறேன். அடுத்த 10 சீட்டில் வந்து 250 ரூபாய் எழுதியிருக்கிறேன். ஏன்னா எனக்கு மந்த் எண்டில் 5000 வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு இதை விட கம்மியான அமௌண்ட், அதாவது என்னால் இந்த மாதிரி அமௌண்ட்லாம் போட முடியாது, இதை விட கம்மியாக தான் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 10 சீட்டில் 50 ரூபாய் எழுதிக்கோங்க, 10 சீட்டில் 40 ரூபாய் எழுதிக்கலாம், 10 சீட்டில் 30 ரூபாய் எழுதிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சீட்டை எழுதிட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம வந்து ஒரு கண்ணாடி பவுலில், நான் வந்து வீடியோக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கண்ணாடி பவுல் எடுத்துருக்கிறேன். இந்த பவுலில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருந்துக்கும். டெய்லி நம்ம வந்து ஒரு சீட் எடுக்க போகிறோம், அந்த சீட்டில் என்ன அமௌண்ட் வருதோ அதை வந்து நம்ம உண்டியலில் போட போகிறோம். நான் வந்து என்னோட பாப்பா கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சீட்டெல்லாம் மொத்தமாக எடுத்து கீழே கவுத்துட்டாங்க. சரி, செகண்ட் டைமும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ரெண்டாவதும் அதே வேலையை தான் பார்த்தாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெண்டாவது பாப்பா கையில் கொடுத்து ஒரு சீட்டு எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்ல அந்த சீட்டில் என்ன அமௌண்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 வந்திருந்தது. ஓகேவா, 150. அப்போ நான் இந்த 150 தான் நான் வந்து இந்த ஜூன் 1 நான் வந்து 150 அமௌண்ட்டை வந்து நான் வந்து உண்டியல்ல போட போறேன். அந்த நம்ம இன்னைக்கு எடுத்த சீட் இல்லையா, அதை வந்து திருப்பி அந்த இது பவுல்லே போடாம அதை வந்து நீங்க தனியா எடுத்து போட்டுருங்க. நம்ம 30 days ஆகும்போது அந்த பவுல்ல வந்து 30 பேப்பருமே காலி ஆயிருக்கும். ஓகேவா, அந்த 30 சீட்டும் காலி ஆயிருக்கும். இப்போ நான் 150 வந்து பாப்பா நான் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னதுனால நான் கையில கொடுத்து போட சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டாடா, பை, தேங்க்யூ.